தாவேகா தரப்பில் தமிழ்நாடு பூரா மாவட்ட தலைநகரங்களில் எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது பத்தி பத்திரிகையாளர்கள் ராஜ்மோகன் அவர்களிடம் பேட்டி எடுக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க. தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துறீங்களே, பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்திருக்கீங்களே, ஒரு போராட்ட தளத்தில் கூட ஏன் நடிகர் விஜய் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உருட்டுறார் பாருங்க உருட்டு. இது உலக மகா உருட்டு. நீங்களே பாருங்களேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணல. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவங்க ஒரு இடத்துல பண்ணிருக்கலாம்ன்ற. ஆமாண்ணா, அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதுல வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். 6.5 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நேற்று வீடியோவையும் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க. அவர் களத்துக்கு வர வேண்டிய தேவை முன்ன விட எதுவுமே அதிகமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இன்னும் ஏன் வந்து களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம்? இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம ஒன்றும் வெளியே வரலைங்களா? இல்லை இப்படியே இருந்தா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது தொடங்கும்? ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல, தொண்டர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல. இப்போ இங்க கேட்கறப்ப யார் வராங்கன்னு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்னைக்குதான் அது உடைப்பீங்க அந்த ஐசை? ஆனா அப்படி கிடையாது. எஸ்ஐஆர் வச்சு பீகார்ல ஒரு எலெக்ஷனையும் முடிச்சுட்டாங்க. அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல. அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமாக கால்குலேட்டிவாக ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு நீட்சி தான் அவர் நேற்று வெளியிட்ட காணொலி. வெறும் காணொலி மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இத்தனை தலைவர்கள் இத்தனை பேர் இவ்வளோ நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பேச பொருளாக மாற்றிருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும். அவர் வரதான் போறாரு, பேசதான் போறாரு. அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போறார்.